அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் ஹியூமன் ரைட்ஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி. இதற்கு முன்னாடி ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் பார்த்தோம். இப்போ நம்ம கமிட்டி பார்க்குறோம். ரெண்டும் வெவ்வேறு ஒரு முகங்களை கொண்டது. அதனால் ரெண்டுத்தையும் ஒன்றுன்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கெல்லாம் எழுத முடியாது. கமிட்டி வேற, கவுன்சில் வேறன்றதை புரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கமிட்டி, மனித உரிமைகள் குழு அப்படின்னு பேர் இதற்கு. ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி HRC என்பது இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ICCRP. இது மட்டும் கேட்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுடைய சிறுவினாக்கல்ல. உடன்படிக்கையின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சுயாதீன சர்வதேச அமைப்பாகும். இதுவும் ஒரு வகையான அட்டானமஸ் பவர் தான். சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய, யாருடைய ஒப்புதலும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி நீதிமன்றங்கள் செயல்படுகின்றனவோ அதே போல தான். இந்த குழு ICCPR இல் குறிப்பிடப்பட்டுள்ள குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள் உறுப்பினர் நாடுகளால் முறையாக பாதுகாக்கப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்கிறது. கிட்டத்தட்ட ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் மாதிரி தான் இதுவும் செயல்படுதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அதுவும் கண்காணிக்குது, இதுவும் கண்காணிக்குது. இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா 18 நிபுணர்களை கொண்டுள்ளது. எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா 18 பேர் இருக்காங்க. இதில் உறுப்பினர் நாடுகளை சமர்ப்பிக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் நாடுகள் பார்த்தீங்கன்னா 47ன்றதை பார்த்தீங்க நீங்கள். அதில் 18 பேர் தான் பார்த்தீங்கன்னா நிபுணர்களாக இருக்கிறாங்க. இதில் உறுப்பினர் நாடுகள் சமர்ப்பிக்கும் மனித உரிமைகள் அறிக்கைகளை ஆய்வு செய்தல். நல்லா புரிஞ்சுக்கிங்க. உறுப்பினர் நாடுகள் 47 நாடுகள் இருக்கு இல்லைங்களா, அவங்களாம் உறுப்பினராக இருக்கிறாங்க. உறுப்பினர் நாடுகள் சமர்ப்பிக்கும் மனித உரிமை அறிக்கைகளை ஆய்வு செய்தல், மனித உரிமை மீறல் தொடர்பான தனிநபர் மனுக்களை பரிசீலனை செய்தல் மற்றும் ICCRP விதிகளை விளக்கும் ஜெனரல் கமெண்ட்ஸ் வழங்குதல். கிட்டத்தட்ட கவுன்சில் மாதிரியே தான் இதுவும் வேலை பார்க்குது. ஆகியவை இதன் முக்கிய பணிகளாக பார்க்கப்படுகின்றன. மனித உரிமைகள் குழு நீதிமன்றம் அல்ல அப்படின்றது சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் கிடையாது. ஆனால் நீதிமன்றம் போலவே பார்த்தீங்கன்னா அதன் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் உலக அளவில் மனித உரிமைகள் பாதுகாப்பிற்கு மிக முக்கியமான வழிகாட்டுதல்களாக இருக்கின்றன. அது நீதிமன்றம் இல்லை என்றாலும் கிட்டத்தட்ட நீதிமன்றம் போலவே இயங்கும். நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு எந்த அளவுக்கு வலுவானதோ இந்த குழுவில் கொடுக்கக்கூடிய அந்த கருத்துக்களும் வலுவானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மிக முக்கிய பணிகள் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பினர் நாடுகள் மனித உரிமைகள் அக்கறைகளை ஆய்வு செய்தல், அறிக்கைகளை ஆய்வு செய்தல், ICCRP விதிகள் பின்பற்றுகிறதா என்பதை கண்காணித்தல், தனிநபர் புகார்களை பரிசீலித்தல், மனித உரிமைகள் தொடர்பான விளக்க கருத்துக்கள் ஜெனரல் கமெண்ட்ஸ் வெளியிடுதல், நாடுகளுக்கு பரிந்துரைகளை வழங்குதல். கிட்டத்தட்ட இங்கே எங்கேயோ படித்த மாதிரி தான் இதுவும் இருக்குது. எல்லாமே ஒன்று தான், மாறி மாறி இதை பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணோம் ஹியூமன் ரைட்ஸில். ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருவினாக்களில் 6 பக்கங்களுக்கு மிகாமல் விடையளிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில காலேஜில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பக்கங்களை பேச மாட்டாங்க. ஆந்திர பிரதேசிலாம் பார்த்தீங்கன்னா பக்கங்களை பேச மாட்டாங்க, வெறும் கொஸ்டின் மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்கள் 6 பக்கம் எழுதலாம், 7 பக்கம் எழுதலாம், அது உங்களுடைய விருப்பமாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி எழுதும்போது இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி ப்ளஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இதெல்லாம் இணைச்சி எழுதுனீங்கன்னா மிக இலகுவாக உங்களுக்கு 6 பக்கங்கள் டச் ஆகிடும். உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.